ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி 16/7/2026 இரவு 11 மணி 37 நிமிஷத்துக்கு பிறக்குது. அதே மாதிரி வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் நல்ல அற்புதமான மாதம் தான் உங்களுக்கு சொல்லணும். நிறைய பேத்துக்கு ஆடி மாசம் ஆடி போயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்படிலாம் உங்க ராசிக்கு கிடையாது. உங்க ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான். ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா கிரக சூழ்நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2 கூடைய புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அம்சம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்குது. 9ஆம் இடத்தை பாக்குது. நல்ல அதிர்ஷ்டம், ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்க போகுது. பேரு புகழ் எல்லாமே வளர்ச்சி அடைய போகுது. உங்க ராசி அதிபதி சுக்கிரன் என்னன்னா கேது கூட சேர்ந்திருக்கும் போது பணத்தட்டுப்பாடு, இந்த கேஷ் ஃப்ளோ எல்லாம் உங்களுக்கு வராம இருந்திருக்கும். இப்ப சுக்கிரன் என்னன்னா கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் போறாரு. அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம். சுக்கிரனை என்னன்னா செவ்வாய் பாக்குது. அது கூட புதன் வீட்டுல சுக்கிரன் நீச்சமானனால, புதன் ஆட்சி பெற்றனால நீச்சபங்க ராஜயோக அமைப்பு. திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில ஒரு அதிர்ஷ்டம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாசம் பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்த பணம் வரும். அதே மாதிரி அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். காசு பணம் சேர்க்கை அப்படிங்கிறது தொழில் மூலியமா, ஒரு உத்தியோகம் மூலியமா நல்ல பணம் அப்படிங்கிறது நல்ல போன மாசத்தை விட இந்த மாசம் நல்ல வருமானத்தை உங்களால பார்க்க முடியும். லாபங்களை ஈட்ட முடியும். ஏன்னா லாபஸ்தானத்துல சனி வக்ரம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ஜாதக கட்டத்துல ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் பெற்றுச்சு அப்படின்னா இந்த சனி வக்ரத்தினால இன்னும் நல்ல அற்புத பலன்கள். சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல யோகம், குபேர யோகம் சொன்னாலே அது மிகையாகாது. அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு இந்த மாசம் இருக்கு. தொழில் தொடங்குறதுக்கு, அதாவது தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது ஒரு சிறப்பான அம்சம். அதோடைய 10 கூடையவர் 11ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் மூலியமா நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். நீங்க தொழில் மூலியமா நல்ல லாபத்தை பார்க்க முடியும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இன்னும் சூப்பர். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலுக்கும் சிறப்பான மாதமா தான் இது இருக்குது. ஏற்கனவே தொழில் ரன் ஆகாம அப்படியே இருக்கு அப்படின்னா எடுத்து இந்த டைம்ல செஞ்சீங்க அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்கு, சிறப்பாக இருக்கும். அந்த தேங்கியிருந்த காசு பணம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அந்த ரொட்டேஷன்ஸ் இருக்குல்ல, பிசினஸ்க்கு முக்கியமானது ரொட்டேஷன்ஸ், அது எல்லாமே நல்லா கிடைச்சிரும். அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு ஒரு முதலீடு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே நல்லா இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கு. உங்களுடைய ஒர்க்கை பாராட்டி ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங்ஸ், பதவி உயர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். அதாவது மேனேஜ்மெண்ட், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜ்மெண்ட் இப்பதான் உங்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பாங்க. இந்த டைம் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கும். ஆனா கூடுதலா ஒர்க் அப்படின்னு வந்துட்டாலே பணிச்சுமை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரனை சனி பாக்குது வக்ரம் கொண்ட பார்வையோட. எக்கச்சக்கமான வேலை செஞ்சுதான் ஆகணும். வேலை அப்படிங்கிறதுக்கு குறைவில்லை. ஆனா பொதுவா ரிஷபராசி வேலை பார்க்க தயங்காது. ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க. ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. மாடு மாதிரி உழைப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கேற்ற பலன் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவருடைய பார்வை ராசி அதிபதிக்கும் இருக்கு, ராசிக்கும் இருக்கு. அப்ப கட்டாயம் உங்களுடைய பொசிஷன் நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி நல்ல வளர்ச்சியான காலகட்டம். உங்களோட உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற பலாபலன்கள் இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கும், பிசினஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது கூட கிரக சேர்க்கை அற்புதமான பலன்களா இருக்குது. பொதுவாவே இந்த காலகட்டத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய பணம் கட்டாயம் வந்துரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்காக வார்த்தைகளை விடாதீங்க. வார்த்தைகளை ரொம்ப கவனமா பிரயோகம் பண்ணணும். நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அல்லது ஒரு பிசினஸ் பண்றீங்க, கஸ்டமர் கிட்ட டீல் பண்றீங்க அப்படின்னா செவ்வாய் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துல இருக்கனால கடுமையான நெருப்பு மாதிரி சொற்களை பிரயோகம் பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்க இழப்பீங்க. அது வேற
பக்கம் அவங்க சர்வீஸ்க்கு போயிருவாங்க. ஸோ, அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்டின்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் காசு பணம் வராது. அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஸோ, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இந்த மாதம் இருக்கணும். கூடுமான மட்டத்தில் அமைதியாவும், அழகாகவும் பேச கத்துக்கங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு வார்த்தைகள விடுறீங்க அப்டின்னா, நீங்க கரெக்ட்டா தான் பேசுவீங்க. அதாவது உங்க பக்கம் நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். ஆனாலும் பிசினஸ்ங்கிறது வேற, நியாயம், தர்மங்கிறது வேற. எல்லா விஷயங்கள்லயும் கொண்டு வந்து நம்ம இது பண்ண முடியாது. பிசினஸ் அப்டின்னா 4 பேத்த அட்ஜஸ்ட் பண்ணி போற மாரி தான் இருக்கும். ஸோ, அதனால இந்த மாசம் வந்து கடுமையான சொற்கள யூஸ் பண்ணாம ரொம்ப அமைதி காத்தீங்கன்னா, காசு பணத்த நெறைய சம்பாரிக்கலாம். அதே மாரி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால, பல்லு சம்மந்தப்பட்டது, கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடுதலான கவனம் தேவை, தேவை, தேவை. அதே மாரி உங்க ராசிக்கு 5 கூடியவர் தான் 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு லக்கி காட் இருக்கும் இல்லையா? இவரு தான் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அந்த சாமிய நீங்க இந்த மாதம் கும்பிடுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அமைப்புகள் நல்ல பலாபலன்கள் இது எல்லாமே கூடுதலாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குரு உச்சமாயி 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு 7ஆம் இடத்த பார்க்குறாரு, 9ஆம் இடத்த பார்க்குறாரு. நல்ல பேரு, புகழ் ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஒரு பேரு, புகழ் எடுத்தா தான் நீங்க நல்லா டெவலப் ஆக முடியும். அது வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு நல்லா இருக்கு. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். இந்த ரிஷப ராசி உங்களுக்கு வந்து என்னன்னா 9ஆம் இடத்த சூரியனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ சொசைட்டில மிகப்பெரிய விஐபி அவங்க வந்து அவங்களுடைய கான்டாக்ட் உங்களுக்கு வரும். அது மூலியமா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அத கை நழுவ விடாதீங்க. ஐயோ! இது ரிஸ்க் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ரிஸ்க் எடுத்தா மட்டும் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதனால எ என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ, அத எப்படி நம்ம யூ அ யூ யுட்டிலைஸ் பண்ணி மேல வரது அப்படிங்கிற சிந்தனைகள்லயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்க லைஃப் நிச்சயமா டெவலப் ஆயிருங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால இதுக்கு உண்டான முயற்சிகள போட்டுட்டே இருங்க. ஏன்னா, உங்களுக்கு கிரக பலன் நல்லா இருக்கு. அதாவது கிரகங்கள் மாதம் ஒரு முறை மாறும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்ப குடுத்துட்டு தான் இருக்கு. அத யாருமே கவனிக்கல. அதாவது பழம் நழுவி பால்ல விழுந்தா மட்டும் தான் இல்ல. சில விஷயங்கள் சின்னதா இருக்கும்போதே அத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே போட்டிக்கு ரொம்ப போட்டியா இருக்கிறாங்க. அதனால மத்தவங்களோட நம்ம ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணா மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியுங்கிற சிந்தனைய வளர்த்துக்கங்க. எந்த வாய்ப்பா இருந்தாலுமே மிஸ் பண்ணாதீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, பிசினஸ் மேனுடைய இது கான்டாக்ட்ஸ் இது மாரிலாம் கிடைக்கும். அத வச்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட லைஃப்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு குடுக்குது. அதே மாரி 4ஆம் வீட்ல இருக்கக்கூடிய கேது. சட்ட சிக்கல்கள். ஏன்னா சுக்கிரன், கேது சேரும்போது மாத ஆரம்பத்துல ஏதாவது நீங்க வண்டியில போம்போது ஹெல்மெட் போடாம போவீங்க, ஃபைன் கட்டுவீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவனமாக இருந்துக்கங்க. வண்டிக்கு ஃபைன் போட்டுருவாங்க. கூடுதல் கவனம். இல்ல அப்டின்னா என்ன ஆகும் அப்டின்னா, ஈபி பில்ல மறந்துருவீங்க. அது ஒரு ஃபைனோட கட்டி இது பண்ணுவீங்க. இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கூடுதலான கவனம் இருக்கணும். லேடீஸா இருக்க பெண்களுக்குலாம் வந்து ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள நிறைவேத்த முடியும். ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாசம் தேடி வருது. இந்த ட்ரெஸ் வாங்குறது, அதே மாரி இந்த ஜுவல்லரீஸ்லாம் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள். சின்ன சின்ன பணத்த சேர்த்து வச்சு, அது மூலியமா ஏதாவது உங்களுக்கு இஷ்டமான பொருட்கள் வாங்குறது, கணவன், மனைவி சுமூகமான உறவுகள் ஏற்படுறது, இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்ததெல்லாம் நீங்கி நல்ல அமைப்புகள் ஏற்படுறது, இந்த மாரி திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள், மனதுக்கு பிடித்த நபர்கள் தேடி வர்றது, பிரிந்தவர்கள் சேர்க்கை, இது எல்லாமே நல்லா இருக்கு. புதுசா ஒரு விஷயத்த செய்யறது மூலியமா ஈஸியா டெவலப் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. தாராளம் பண்றது, புதுசா முயற்சிகள் பண்றது, இந்த மாசம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காங்கன்னு ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்ட் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய காசுல நீங்க செலவு பண்ணிக்கலாம். அது தவறு கிடையாது. செலவ ரொம்ப கம்மி பண்ணிக்கங்க. 12 கூடையவர் 2ல இருக்காரு. அதிகமா செலவும் பண்ணாதீங்க. மன மகிழ்ச்சிக்காக 1ஓ 2ஓ நம்ம செலவு பண்ணலாம். பூராவும் செலவு பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்தையும் செலவு பண்ணக்கூடாது. ஆனா நீங்க சம்பாதிக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுத்தி குடுக்குது. அத வச்சு முன்னேறி வாங்க. நெறைய சேவிங்ஸ் பண்ணுங்க. அந்த சேவிங்ஸ்ல நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த மாசம் இருக்கு. நெறைய பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதம் இருக்குங்க. பொதுவாவே ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் அற்புதமான பலன்கள்லாம் இந்த மாதம் இருக்கு. நீங்க புது புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு எடுத்தோனே சக்சஸ் ஆயிரும். பொதுவா அந்த 7 குடைவரும் 2 குடைவரும் சேர்றதுனால குடும்பத்துல இருந்த இந்த சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே மாறி சுமூகமான உறவுகள் ஏற்படும். கணவன், மனைவி ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வா பார்வ வந்துருது. சுக்கிரனுக்கு செவ்வா பார்வ வந்துருது. 7 குடைவருடைய பார்வ வந்துறதுனால, கணவன், மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்யோன்யங்கள் ஏற்படும். நல்ல
அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆதரச தம்பதியரா விளங்குவீங்க இந்த மாசம். அதே மாரி நெறைய செலவுகளும் இருக்கு. புது புது இடங்களுக்கு டிராவல் பண்ற அமைப்புகள் இருக்கு. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்புல நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, நல்ல மார்க் எடுக்கிறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். படிப்புல வந்து முன்பை விட வந்து படிச்சா தான் நமக்கு லைஃபு அப்படிங்கிறத உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த உயர் கல்வி படிக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்க நெனச்ச விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டரா வருவீங்க. அதே மாரி உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். அத யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. எப்பவுமே வந்து சிறந்த முயற்சிகள் மட்டுமே உங்கள வந்து வளர்த்து கொண்டு போகுங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கணும். நீங்க வந்து ரீல்ஸ் பார்க்கறதுல கூட உங்களுடைய இது சார்ந்த விஷயங்கள மட்டும் பாருங்க. சும்மா ஆடுறதையும், இதையும் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னுக்கு வர முடியாது. அதனால படிக்கக்கூடிய உயர்கல்வியில இருக்கவங்களுக்கெல்லாம் செல்ஃபோன வந்து கரெக்ட்டான விஷயத்த யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நெறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஜாப் கிடைக்காம இருக்கவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இந்த மாதம் வந்து வேலை அப்படிங்கிறது தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 6 கூடையவர் 5ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கும்போது என்னன்னா, நீச்சங்கிறது தப்பு கிடையாது. ஒரு விஷயத்த எஃபர்ட்லெஸ்ஸா வர்றது தான் நீச்சம் அப்படிங்கிறதுங்க. நீங்க அதுக்கு உண்டான கடினமான உழைப்ப போட்டிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அதுக்கு உண்டான பலாபலன் கிடைக்கும். அந்த மாரி ஒரு அமைப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய சனியும் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன பார்க்கிறாரு ராசி அதிபதிய. அப்ப இந்த வாட்டி நீச்ச பங்கம் அப்படிங்கக்கூடியது ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. திடீர்னு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும், அது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு யோகமா மாறி வந்துரும். இது நீங்களே அத வந்து ட்ரை பண்ணும்போது இப்படிலாம் நமக்கு நடக்குமான்னு தெரியல. தெரியாம பண்ணுவீங்க. உங்கனாலே நம்ப முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் வந்து, உங்கனாலே நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு பலாபலன்கள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல யோகம், ஜாக்பாட்டு, நல்ல புது புது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வர்றது, அதாவது சினிமா வாய்ப்பு வர்றது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்க புரோகிராம்ஸ பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல காசு பணம் பார்க்கறது, பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கிறது, இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸும் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க. நெனச்சுக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இருந்த பணிச்சுமைகள் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ஒர்க்கு நீங்க உங்களுடைய பணி, உங்களுடைய ஜாப் ஃபங்ஷன்ஸ கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யும் பட்சத்தில், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனம். ஏன் அப்டின்னா, சனி வந்து உங்க ராசி அதிபதிய இந்த மாசம் பார்க்குறாரு. சனிக்கு வந்து இந்த திருட்டுத்தனம், லஞ்ச லாவணியங்கள்லாம் பிடிக்காது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஆசை காட்டி மோசம் பண்றதுல இந்த ராகு, கேது, சனி இதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தியான கிரகங்கள். அவங்கலாம் அதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இல்ல அப்டின்னா, மாட்டி வேல போயிரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனம். நெறைய பேத்துக்கு டிஸ்மிஸ் ஆர்டர்லாம் வந்துரும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஸ் வரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு, இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜாக்பாட்டான காலகட்டம் தான். மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்க திடீர்னு வந்து ஒரு நல்ல போஸ்டிங் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதே மாரி கட்சி தலைமையிடம் உங்கள பாராட்டி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. மக்கள் கிட்ட பிரபல்யமாகறது, உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். சின்னதா ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது வந்து பெருசா நல்லபடியா போர்ட்ரேட் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு லைம்லைட் வரும். மீடியால ஒரு ஃபோக்கஸ் வரும். நீங்க நல்லவர்ன்னு ஊரே நம்பும். அந்த மாரி அமைப்புகள்லாம் வந்து ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இந்த டைம்ல நீங்க என்ன வேணா செய்யலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகும். தர்மத்துக்கு உட்பட்டு செய்யணும். சனியுடைய பார்வை இருக்கும்போது, ஒரு விஷயத்த நீங்க நல்ல விதமா செய்யும்போது, மக்கள் கிட்ட இருந்து பெரிய லெவல்ல மாஸா கிரியேட் ஆயிருவீங்க. ஒரு பெரிய லெவல்ல ஹீரோவா போர்ட்ரேட் ஆகுறதுக்கு கூட நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்கு. ரிஷபராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல காசு, பணம், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சக்சஸ குடுத்துரும். உங்களுக்கு நீச்சபங்க யோகம் இருக்கனால, பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களை புரிஞ்சுக்காம, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம போனவங்க திரும்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நீங்க எந்த அளவுக்கு லைஃப்ல முக்கியம் அப்படின்னு உணர்ந்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே காசு பணம் வர்றது, தொழிலு, ஜாப் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் வந்து ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம்.
ஸோ திருக்கணிதம் படி வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் வந்து கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் வந்து மாறுறார். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி வந்து பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் வந்து ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வராரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ஆடி மாசத்துல இருப்பாங்க. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான். சூரிய திசை அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின்படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் வந்து கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அரசியலாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக நிறையா வித புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்கே சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவாக யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போது ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போது என்னன்னா நிதிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்கள் இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள். இது எல்லாமே வந்து நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து அந்த திட்டங்கள் வந்து செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கும், ஃபேவராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வந்து வரப்போகுது. ஏன் சடனாக இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதில் வந்து ஆல்ரெடி வந்து கடகத்தில் புதன் வந்து வக்ரமாக இருக்கார். அவர் வந்து வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் வந்து புதனோட வீட்டில் போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா சடனாக ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததாக வந்து சனி வக்ரமாயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார். அப்போது எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆறு, குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலா பேசுறேன். ஸோ நிறைய விபத்துக்கள், அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சூரியனோட அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். அப்போ அஸ்தங்கமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைம்ல அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேலே பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூஸ்வலாகவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து 7க்கும் 12ஆம் அதிபதியும். அப்போ மனைவிக்கு ஏதாவது செலவுகள், இது என்ன மாதிரியான செலவுகள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ குடும்பத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கான ஒரு செலவு விரயங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7க்குரியவர் 2ஆம் இடத்துல இருக்காரு, புதன் கூட இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கான ஒரு விரயங்கள், புதுசாக ஏதாவது ஒரு திட்டம் தீட்டுவீங்க. புதுசாக ஏதாவது அப்கிரேட் பண்ணலாமா, ஓகே நம்மளுடைய இது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு விஷயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சி அதற்கான ஒரு செலவுகள், அதற்காக பேங்க்கை போய் நீங்கள் ஏன்னா விரயமாகுது. அப்போ அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா விரையாதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 2ஆம் இடத்துல புதனோட சேருகிறார் இல்லையா, அப்படிங்கும்போது என்னென்னா பேங்க்கை போய் நீங்கள் வந்து தேடி அவங்கக்கிட்ட லோன், ஒரு இடம் வாங்குறது, புதுசாக வந்து ஒரு இடம் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறது, ஒரு ஃப்ளாட், ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது அப்பார்ட்மெண்ட்டையும் குறிக்கும், லேண்டையும் குறிக்கும். அப்போ அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னு ஒரு தாட் எல்லாமே இப்போ ரிஷபம் வந்திருக்கும். அப்போ புதன் கூட இருக்கும்போது என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு அது என்னது, ஸோ 3, 6 அப்போ வந்து இதற்கான முயற்சி ஸ்டார்ட் பண்ணி பேங்க்கோட ஹெல்ப், கடன் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் மூலியமாக இந்த மாதத்தில் அந்த பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். ஆடி மாதத்தில் ஓகே நம்ம வந்து ஃபினான்ஷியலாக எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், ஓகே நமக்கு வந்து இந்த மாதிரி வருமானம் வருது, ஏன்னா கேல்குலேஷன்ஸ் போட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே நமக்கு வந்து ஒரு 50,000 வந்து நமக்கு வந்து சம்பளம் வருது, இதில் நம்ம ரெண்ட்டு இருந்தாலும் சரி, ஒரு லோன் எடுத்தாலும் சரி, இதுக்கு இவ்வளோ போகும் இவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிறது அந்த பிளானிங் வந்து பக்காவாக போட்டுருவீங்க. ஓகே இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் லக்னாதிபதி போய் என்ன ஆகுறாரு, நீசமாகிறார். எங்கே, 6ஆம் இடத்துல போய் நீசமாகிறார், சாரி 5ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறார். அப்போது என்ன அப்படின்னா நம்ம போடுற பிளான் ஓகே எல்லாமே கொண்டு வரும்போது என்னாகும் அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும், அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் சுக்கிரன் வந்து நீசமாகிறார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா மண், மனை, வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அப்போ ஆகஸ்ட்டுக்குள்ள ஒரு பிளானை போடுங்க. ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள ஒரு பிளான், சாரி நம்ம வந்து ஜூலை எண்டுக்குள்ள அந்த பிளான் போட்டுருங்க. ஆகஸ்ட் மந்த் வந்து அவர் நீசமாகும் போது அந்த பிளானிங் கொலாப்ஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சிறியதாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அது ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வேலைக்குரிய பிளானை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு இது ஒரு உண்மையாலுமே சொல்கிறேன், உங்களோட அசெட் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். 5க்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல செவ்வாய் கூட இருக்கார். ஒரு முடிவு எடுப்பீங்க, சடனாக வேண்டாம், நீங்களே வந்து அதை வேண்டாம் அப்படின்னு வந்து அதை கட் ஆஃப் பண்ணுவீங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு மனநிலையிலும் ஒரு மாற்றம் இருக்கு. அப்போ எல்லாருமே கேட்பாங்க, நீங்க தான் வேணும்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்ட்டு உங்ககிட்டயே கேட்பாங்க. உங்களால அந்த டைம்ல பதில் சொல்ல முடியாது. அப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ நீங்க பண்றீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. இல்லாட்டி பொறுப்பை யாருக்கிட்டையாவது உங்களுடைய மனைவி கிட்டயோ கணவர்கிட்டயோ கொடுத்துருங்க. இதை பிளான் பண்ணுறேன் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலகிட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் நடக்கும். இல்லை நான் எல்லாமே இழுத்து போட்டு நான் தான் செய்வேன் அப்படின்னா இன்னைக்கு சரின்னு சொல்வீங்க, நாளைக்கு அதையே வேணான்னு சொல்வீங்க. உங்களை நம்பி எல்லாரும் அந்த விஷயத்தை எடுத்துருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி வந்து ரிஷபத்துக்கு டைம் நல்லா இருக்கு. அதாவது லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து போய் கன்னி வீட்டில் போய் நீசமாகிறாரு. வக்ரமான சனியும் யார் போய் பார்க்குது, லக்னத்தை போய் பார்க்குது.
அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு. அதே மாதிரி நீசமான சுக்கிரனே சனி சமசப்தம் பாருமே 180 வந்து பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லேயே இருப்பீங்க. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ரொம்ப அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க, அதாவது என்னன்னா நம்மளால முடியும் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு நீங்களே முன்னாடி ஒரு காரியத்தை ஓகே பண்ணிட்டு பின்னாடி வேணான்னு சொல்கிற போகிற அது கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இதெல்லாமே வந்து ஒவ்வொரு மாதங்கள் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகள் மாற்றங்கள்னால வந்து அதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தப்பிச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதனால் லாஸ் ஆகுமான்னு கேட்டால் லாஸ் எல்லாம் ஆக வேண்டாம். அப்போ என்ன அப்படின்னா 4க்குரியவர் 5ஆம் இடத்துல போய் வந்து உங்களுக்கு அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது. 4லேருந்து 5ல் போய் நீசமாகிறார் சுக்கிரன். அப்போ லக்னாதிபதி இப்போ வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் 5ஆம் இடத்துல போய் நீசமாகும்போது குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கள வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அவங்கள எதுவுமே சொல்லிடாது. முக்கியமாக பெண் குழந்தைகளாக இருந்தால் ரொம்ப திட்டிடாதீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து கடன் வாங்குற சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது வந்து உங்களுடைய அப்கிரேடேஷனுக்காக ஒரு வீடு வேணும் வாகனம் வேணும் அப்படிங்கிற ஒரு அப்கிரேட்காக நீங்கள் யோசிப்பீங்க. இது எல்லாமே கரெக்டாக. ஆனால் பொறுப்பை உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட விட்டுருங்க. அது கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். உங்களுக்கு இருக்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்காக நீங்கள் நல்லா ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து யோகாவோ இல்லை வந்து கண்ணை மூடி உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களை நீங்களே வந்து ஆத்மாத்மா ஃபீல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் இந்த மாதத்தில் இருக்கும். ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது? இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா? எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்கார் அப்படின்னா அவர் வக்கரமாக இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படிம்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போ என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்கிறதுல பெஸ்ட்டு சொல்யூஷன். வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாதிரி பார்ப்பீங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்குது. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வில் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்கிறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு
க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.